வணக்கம். 26/10 அன்று வடக்கு மற்றும் மத்திய அந்தமான் சிறப்பு நீதிபதி போக்சோ சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கில் சோனு டிக்கா மற்றும் பிரீத்தம் பிஸ்வாஸ் ஆகிய இருவருக்கும் போக்சோ வழக்கில் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறார். SHO அப்துல் ரஹ்மான், SI சுர்ஜித் பட்டாச்சாரியா, SI மரியம், SI ஷில்பா சின்ஹா ஆகியோரின் விடாமுயற்சியின் கீழ் இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீதிபதி சுபஜித் பாசு மாயமந்த நீதிமன்றத்தில் வழங்கிய இந்த தீர்ப்பு அந்தமான் தீவில் ஒரு முக்கிய நிகழ்வாக இது கருதப்படுகிறது. 2023ஆம் வருடம் நடந்த என்ற குற்றவியல் சம்பவத்தை கடம்தலா காவல் நிலைய SI அப்துல் ரஹ்மான் தலைமையில் துணை ஆய்வாளர் மரியம் இந்த வழக்கை திறம்பட நடத்தினார். அதே சமயம் SI சுர்ஜித் சிங் பட்டாச்சாரியா மற்றும் SI ஷில்பி சிங்கும் இந்த கேஸை விசாரணை நடத்தினார்கள். அவர்களின் இந்த இடைவிடாத அர்ப்பணிப்பு, நீதிக்கான இடைவிடாத முயற்சிதான் இந்த வழக்கை இந்த அளவுக்கு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த தீர்ப்பு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பெண் பிள்ளைகளின் பாலியல் சீண்டல்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவுக்கடிதான் என்று இந்த தீர்ப்பை பொதுமக்கள் வரவேற்கின்றனர். எதிர்காலத்தில் இத்தகைய குற்றங்கள் நடைபெறக்கூடாது என்பதே இந்த தீர்ப்பின் சாராம்சமாகும். இந்த தீர்ப்பை பற்றி உங்களது கமெண்ட்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் நிறைய நண்பர்கள் இந்த சேனலை பார்க்கிறீர்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடுகிறீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.